ஒரு ஆணுக்கு என்றைக்குமே ஒரு பெண்ணிட்ட மட்டும்தான் சந்தோஷம் இருக்கும். பெண்ணு மட்டும்தான் உலகமாக இருக்க முடியும். அதே மாதிரி ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளை மட்டும்தான் உலகமாக இருக்கும். ஒரு ஆண் பெண்ணிட்ட தான்ப்பா அத்தனை சந்தோஷம் இருக்கும். நம்ம இங்கே வந்து ஒரு சோசியல் ஸ்டிக்மாவை கொண்டு வந்து புகுத்திட்டோம். பக்கத்து வீட்டுக்காரன் வண்டி வாங்கிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், இவன் வீடு வாங்கிட்டான், இவன் நகை வாங்கிட்டான், இவன் இடம் வாங்கிட்டான், இவன் தோட்டம் வாங்கிட்டான்னு கம்பேர் பண்ணி 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 அந்த இயல்பாக நம்ம அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம் இருக்குல்ல ஒரு ஆண் பெண்ணோட, அது கிடைக்காம போயிருக்கு. இதைத்தான் பண்ணியாச்சு. சரியா? இவன் லோன் போட்டு வீடு வாங்கினா நம்மளும் லோன் போட்டு வீடு வாங்கணும். இவன் லோன் போட்டு இதை வாங்கினா நம்மளும் வாங்கணும். இவன் ஒரு பெரிய வேலைக்கு ஓடிட்டோன்னா நம்மளும் வாங்கணும். நம்மளும் ஓடணும். அதுக்கு இப்படி தானே வாழ்கிறோம். இதுக்கு பேர் வாழ்க்கையா சொல்லுங்க? வந்து செல்ஃபுங்கிறது ரொம்ப பெருசாயிடுச்சு. நீங்கள் நல்லா யோசிச்சுக்குங்க. செல்ஃபுங்கிறது ரொம்ப பெருசாயிடுச்சு. தனியாக இருந்த சந்தோஷம், எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண சந்தோஷம், நான் இந்த ட்ரிப்பு போன சந்தோஷம், யூரோப் போன சந்தோஷம், கனடா போன சந்தோஷம், மெக்சிகோ போன சந்தோஷம், இவ்வளோ காசு சம்பாரித்த சந்தோஷம், இந்த கார் வாங்கின சந்தோஷம், இதெல்லாம் பொய். இதெல்லாம் எவனோ நல்லா இருக்கிறக்காக நீங்கள் அதை பண்ணுறீங்க. சரி, உங்களை வச்சு வேற எவனோ சம்பாதிக்கிறான். இதெல்லாம் உண்மை இல்லை டேஸ். இது சந்தோஷமே இல்லை. சந்தோஷம் என்ன தெரியுமா? ஒரு பொண்ணாக இருந்து ஒரு ஆம்பளைட்ட மயங்கி போய் கிடக்கிறோம்ல, உயிரை வச்சுக்கிட்டு எனக்கு இவன் தான் இருக்கிறோம்ல, அதுதான் சந்தோஷம். இதைத்தான் கடவுள் படைச்சார். இதைத்தான் இயற்கை படைச்சது. சம்பாரிச்சது ஈஸி கிடையாது. நான் அவ்வளோ ட்ரூவாக இருந்து நிறையா இழந்து வாழ்க்கையில் இதை பண்ணேன். அப்போ நீங்கள் எல்லாரும் எனக்கு வந்துட்டீங்க. இதை மட்டும் நான் உண்மையாக பண்ணலைன்னு எனக்கு யாரும் கிடச்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? இது மட்டும் புரிஞ்சால் போதும். நான் உண்மையாக இருந்தால் நீங்கள் கிடச்சிங்க. நீங்கள் உண்மையாக இருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். சரியா? நீங்கள் உண்மையாக இருங்க, பயப்படாதீங்க. நீங்கள் ஷார்ட்கட்டே சூஸ் பண்ணாதீங்க. ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறது எப்படி, இது அப்படி, அது அப்படின்னு எல்லாத்துக்கும் நீங்கள் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணிட்டு போங்க. நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து ஷார்ட்கட் சூஸ் பண்ணாதீங்க. நியாயமான முறையில் போங்க. எனக்கு பிஸ்னஸ் ப்ராக்டிஸ்லாம் தெரியாது, அதை பண்ணால் கூட நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு தான் போகணும். சும்மா போய் காசில் விட்டு போட்டு வரக்கூடாது. விட்டு போட்டு வந்தாலும் நீங்கள் வந்து வந்துட்டு கேட்டிங்கன்னா எத்தனை பேருக்கு இப்படி கொடுக்க முடியும்? ஸோ அதையெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா? நல்லபடியாக இருங்க. இந்த நாள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டும். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க.